வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே. இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை. தொடர்ந்து வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தேசிய தோட்டக்கலை இயக்கம் மூலம் சூளகிரி வட்டாரத்தில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வட்டார தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குனர் ஆர் சிவகுமாரப்பா தரும் தகவல்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. நபார்டு திட்டத்தின் கீழ் மகளிர் சுய உதவி குழு மூலம் மாடு வளர்ப்பு குறித்து திண்டுக்கல் மாவட்டம் வீரப்பகவுண்டன் வலசு கிராம வேளாண்மையாளர் வி முத்துலட்சுமி தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. தொடர்ந்து வேளாண் சந்தையில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். திருச்சி திருவரங்க மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மாநில அளவிலான வேளாண் மண்டலங்களுக்கான சராசரி வானிலை அறிவிப்பு. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. நபார்டு திட்டத்தின் கீழ் மகளிர் சுய உதவி குழுவின் மூலம் மாடு வளர்ப்பு மற்றும் ஆடு வளர்ப்பு, வேளாண்மைக்கு தேவையான நிதி உதவிகளை வேளாண்மையாளர்கள் பெற்று தங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தி வருகின்றனர். நபார்டு திட்டத்தின் கீழ் மகளிர் சுய உதவி குழு மூலம் மாடு வளர்ப்பு குறித்து திண்டுக்கல் மாவட்டம் வீரப்பகவுண்டன் வலசு கிராம வேளாண்மையாளர் வி முத்துலட்சுமி நம்மிடம் கூற கேட்டபோது, சுய உதவிக்குழுவிலிருந்து எங்களுக்கு மாடு வாங்குறதுக்காக 10,000 ரூபா லோன் கொடுத்தாங்க. அந்த லோன்லேருந்து மாடு வாங்கினோம். மாடு வாங்கினதுக்கப்புறம் மாடு கறவை மாடு வாங்கினதில் 10 லிட்டர் பால் கறக்குது. 4 வாரத்துக்கு 6,000 ரூபா கிடைக்குது. அதில் 3,000 ரூபா செலவு போக 3,000 ரூபா மிச்சமாகுது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. ஸ்ரீ துர்க்கை அம்மன் சுய உதவிக்குழுவிலிருந்து எங்களுக்கு 2 மாடு வாங்கி கொடுத்தாங்க. 12 மெம்பர்ஸுகளுக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நபார்டு வங்கியிலேருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் 12 பேர் சேர்ந்து லோன் வாங்கினால 2 மாடு எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மாதம் லோன் கட்டிகிட்டு இருக்கிறோம் பேங்க்கில். ஓரளவுக்கு எங்களுக்கு ரொம்ப பரவாயில்ல. மேலும் விவரம் பெற வி முத்துலட்சுமி அவர்களை 099494604 என்ற கைபேசியில் தொடர்பு கொள்ளலாம். தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் வேளாண் மண்டலங்களுக்கான பயிர் பாதுகாப்பு மற்றும் உரமிடல், பூச்சி மருந்திடல் மற்றும் வேளாண் வானிலை ஆகியவற்றின் தொகுப்பினை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் வழங்குகிறது. மேற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூரில் வரும் நாட்களில் வானம் பெரும்பாலான மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் முதல் 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும்,
குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 82 முதல் 86% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 63 முதல் 66% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 14 கிலோமீட்டர் அளவுக்கு பெரும்பாலும் தெற்கு முதல் தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. சம்பா பருவத்தில் மழை எதிர்பார்க்கப்படுவதால் மத்திய கால நெல் ரகங்களுக்கு மேட்டுப்பாத்தியின் மூலம் நாற்றாங்கால் அமைக்கவும். தற்போது நிலவக்கூடிய வானிலையில் கரு உருவாகும் நிலையில் உள்ள குறுகிய கால நெற்பயிருக்கு உடனுக்குடன் பழைய நீர் மறைந்தவுடன் நீர்ப்பாசனம் செய்யவும். வரும் நாட்களில் மழை எதிர்பார்க்கப்படுவதால் தற்போது உள்ள மண்ணின் ஈரப்பதத்தை கொண்டு குளிர்கால கம்போடியா பருத்தி விதைகளை 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடெர்மா விரிடி கொண்டு விதை நேர்த்தி செய்து விதைக்கவும். இதனால் விதைகள் மூலம் பரவக்கூடிய நோய் கிருமிகள் அழிந்துவிடும். அதிக காற்றின் ஈரப்பதம் மற்றும் வானம் அதிக மேகமூட்டத்துடன் காணப்படுவதால் திராட்சையில் அடிசாம்பல் நோய் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இதை கட்டுப்படுத்த 1% போர்டாக்ஸ் கலவை அல்லது 0.25% காப்பர் உள்ள பூஞ்சான கொல்லியை தெளிக்கவும். தற்போது நிலவும் வானிலையை கருத்தில் கொண்டு மாடு, ஆடு மற்றும் கோழிகளுக்கு போதுமான அளவு குடி தண்ணீர் அளிக்கவும். காவிரி டெல்டா மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. காவிரி பாசன பகுதிக்கு உட்பட்ட மாவட்டங்களான தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், கரூர், பெரம்பலூர், அரியலூர் மற்றும் திருச்சி ஆகிய இடங்களில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். தொடர்ந்து 5 நாட்களும் தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 57 முதல் 85% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 7 கிலோமீட்டர் முதல் 12 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. குறுவை நெற்பயிரில் தூர்க்கட்டும் பருவத்தில் 1 ஏக்கருக்கு தழைச்சத்து உரமான 35 கிலோ யூரியாவையும் சாம்பல் சத்து உரமான 10 கிலோ மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் உரத்தினையும் கலந்து வயலில் சீராக தண்ணீர் வைத்து தூவவும். உரமிட்ட வயலில் தண்ணீர் வடிக்கக்கூடாது. நிலக்கடலையில் பூ உதிர்வதை தடுக்க, காய்பிடிக்கும் திறன் மற்றும் வறட்சியை தாங்கும் தன்மையை அதிகரிக்க விதைத்த 45வது மற்றும் 55வது நாள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நிலக்கடலை ரிச் என்ற ஊட்டச்சத்து கலவையினை ஏக்கருக்கு 2 கிலோ அளவில் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். தெற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. தெற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான திருநெல்வேலி, விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் வானம் மிதமான மேகமூட்டத்துடன் காணப்படும். தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இரவு நேர வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 47 முதல் 90% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 4 கிலோமீட்டர் முதல் 12 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. நடப்பட்ட கார் நெல் வயல்களில் தூறல் மழை எதிர்பார்க்கப்படுவதால் தகுந்த வடிகால் வசதி செய்து கொடுக்கவும். மிளகாயில் காய்பிடித்தலை மேம்படுத்த 1 லிட்டர் சுத்த தண்ணீரில் NAA என்ற வளர்ச்சி ஊக்கியை 10 மில்லிகிராம் என்ற அளவில் நட்ட 60 மற்றும் 90வது நாளில் கலந்து தெளிக்கவும். மலைப்பிரதேச மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் மலைப்பிரதேச மண்டலமான நீலகிரி மாவட்டத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இரவு நேர வெப்பநிலை 11 டிகிரி செல்சியஸ் முதல் 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காலை மற்றும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 87 முதல் 94% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. விதைக்கப்பட்ட காய்கறி பயிர்களுக்கு மற்றும் நடப்பட்ட காய்கறி பயிர்களுக்கும் மழை எதிர்பார்க்கப்படுவதால் வடிகால் செய்து கொடுக்கவும். வடமேற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வடமேற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சேலம், நாமக்கல், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இரவு நேர வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 72 முதல் 85% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகமானது 2 கிலோமீட்டர் முதல் 8 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. பரவலாக பெய்து வரும் மழை இந்த வாரம் நீடிக்கும் வாய்ப்புள்ளதால் பகல் மற்றும் இரவு வெப்ப அளவுகள்
35 டிகிரி செல்சியஸ் மற்றும் 25 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் நிலவும். இதனால் கோழிகளில் தீவன எடுப்பும் முட்டை உற்பத்தியும் இயல்பான நிலையில் இருக்கும். எனினும் தொடர் மழை காரணமாக தீவன மூலப்பொருட்களில் சேமிப்பு முறைகளையும் உபயோகத்தையும் பூஞ்சை நச்சு பரிசோதனைக்கு பின் தீர்மானிப்பது நல்லது. வடகிழக்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்து வரும் 5 நாட்களிலும் வடகிழக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், கடலூர், வேலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 74 முதல் 91% காற்றின் வேகம் 4 கிலோமீட்டர் முதல் 10 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. மழை எதிர்பார்க்கப்படுவதால் 30 நாள் வயதுடைய கடலை பயிரில் முதல் களை எடுக்கவும். சினை பிடிக்காத மாடுகளுக்கு தினமும் 50 கிராம் என்ற அளவில் தாது உப்பு கலவை அளிக்க வேண்டும். அதிக மழை பெறும் மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் முதல் 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 82 முதல் 86% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வாழை பயிரில் நோய் பரவாமல் தடுக்க தொடு நச்சு மற்றும் ஊடுருவி பாயும் பூஞ்சான கொல்லிகளை கலந்து தெளிக்கலாம். மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய் மற்றும் லவங்கப்பட்டை செடி மரங்களில் மழைநீர் சேகரிக்க ஏதுவாக பாத்திகள் அமைக்கலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641003. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0422661139. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், சொரக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 12 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 58 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 5 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், வாழைக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், தேங்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 1 கிலோ 38 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 35 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ 14 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 1 கிலோ 22 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 40 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி திருவரங்க மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம்.
கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 120 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 200 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 250 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 350 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 160 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 300 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 120 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 200 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டைப்பூ 1 கிலோ 50 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 50 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. மாநிலத்தில் சராசரி வானிலை அறிவிப்பு. காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 71.3% காற்றின் வேகம் மணிக்கு 4.9 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 25.1% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 30.8 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழையளவு 20.6 மில்லிமீட்டர் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 493 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 1189.9 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 3.4 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். இதை கேளு. என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? போய் அவகிட்டே சொல்லுங்க. யார்கிட்ட? அதான் உங்க மொபைல் ஃபோன். காலையில சாயங்காலம் ராத்திரி பகலுன்னு ஒட்டிட்டு இருக்கீங்க. கேட்டா விவசாய கால் சென்டர்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. ஓ, இதுதான் விஷயமா? ஆமா, என்னாச்சு? இப்பெல்லாம் பேசுறது இல்லையா? இப்பெல்லாம் பேச்சு சீக்கிரமா முடிஞ்சிருது. அப்படியா? ஆமா, இப்ப அதிக லைன்கள் மற்றும் சிறப்பு தொழில்நுட்பம் மூலமா வேளாண் நிபுணர்கிட்ட சீக்கிரமா பேச முடியுது. எப்போது லைன் பிஸியா இருந்தா நம்ம பிரச்சனையை போன்ல ரெக்கார்ட் பண்ணலாம். அங்க இருந்து போனும் வந்துடும். நம்ம பிரச்சனைக்கு தீர்வு மெசேஜ் மூலமாவும் வந்துடும். இதோ பாரு, வந்துருச்சு. ஆஹா, இனிமேல் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆமா, அதான் திடீர்னு என் மேல இவ்வளவு அன்பு எப்படி வந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். விவசாயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியா முழுவதிலும் எந்த போனில் இருந்தும் ஹெல்ப்லைன் நம்பரை தொடர்பு கொள்ளவும். விவசாயிகளின் நண்பன், விவசாயிகள் கால் சென்டர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள சூளகிரியின் சீதோஷ்ண நிலை தோட்டக்கலை பயிர்களுக்கு மிகவும் உகந்ததாக உள்ளது. சமவெளி மற்றும் மலைப்பிரதேச காய்கறிகள் இங்கு நன்கு வளரும். தேசிய தோட்டக்கலை இயக்கம் மூலம் பசுமை குடிலமைக்க தோட்டக்கலைத்துறை வேளாண்மையாளர்களுக்கு மானியங்களை வழங்கி வருகிறது. தேசிய தோட்டக்கலை இயக்கம் மூலம் சூளகிரி வட்டாரத்தில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வட்டார தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குனர் ஆர் சிவகுமாரப்பா தரும் தகவல்கள். சூளகிரி வட்டாரத்தில் உள்ள சீதோஷ்ண நிலை பொதுவாக தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி செய்வதற்கு மிகவும் உகந்ததாக இருக்குது. பொதுவாக மலர்கள் மற்றும் காய்கறி பயிர்கள் அதிகமாக சாகுபடி செய்கிறார்கள். பொதுவாக நம்ம சூளகிரி வட்டாரத்தில் மலைப்பிரதேச காய்கறிகள் மற்றும் சமவெளி பிரதேச காய்கறிகள் சாகுபடி செய்யலாம். மலைப்பிரதேச காய்கறிகளான முட்டைகோஸ், காலிஃப்ளவர்,
கேரட், பீட்ரூட் போன்ற காய்கறிகளும் மற்றும் சமவெளி பிரதேச காய்கறிகளான தக்காளி, வெண்டை, மிளகாய், பீன்ஸ் போன்ற காய்கறிகள் அதிகமாக சாகுபடி செய்கிறார். இந்த நிறைய பொதுவாக ஒரு 90% விவசாயிகள் எல்லாமே நம்ம தோட்டக்கலை பயிர்கள் நம்பி தான் உள்ளார்கள். இந்த தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி செய்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு தோட்டக்கலைத்துறையின் மூலமாக பல்வேறு திட்டங்கள் உள்ளன. விவசாயிகள் மானியம் வழங்குறதுக்கு பல்வேறு திட்டங்கள் உள்ளன. இதில் வந்து ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி இயக்கம் இருக்கும். ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி இயக்கத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு மானியம், அதாவது இந்த திட்டம் வந்து மத்திய அரசு மற்றும் மாநில அரசு சேர்ந்து வழங்குகிற மானியம். பொதுவாக வந்து டிஷ்யூ வளர்ப்பு வாழை இதில் வந்து ஒரு ஹெக்டேருக்கு வந்து நாங்கள் 30,750 ரூபாய் மானியமாக வழங்கப்படும். அடுத்தது காய்கறி, வீரிய காய்கறி சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கும் ஒரு ஹெக்டேருக்கு வந்து 20,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். அடுத்தது வந்து மிளகாய் சாகுபடி விவசாயிகளுக்கு 12,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். அடுத்து கொத்தமல்லி சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு 12,000 ரூபாய் ஒரு ஹெக்டேருக்கு மானியம் வழங்கப்படும். மாடர் முறையில் வந்து புதிய தோட்டம் அமைக்கும் விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டேருக்கு 9,840 ரூபாய் மானியம் வழங்கப்படும். இதில் வந்து நாங்கள் வந்து பொருளாக மா ஒட்டு செடிகள் மட்டும்தான் வழங்கப்படும். அடுத்து சாதாரண முறையில் நடவு செய்யும் தோட்டத்திற்கு நாங்கள் ஒரு ஹெக்டேருக்கு 7,640 ரூபாய் மானியம் வழங்கப்படும். இந்த மானியம் வந்து நாங்கள் வந்து பொருளாகவும் பணமாகவும் வழங்கப்படும். அதாவது இந்த சூளகிரி வட்டாரத்தில் அதிகமான விவசாயிகள் வந்து அந்த பசுமை குடில் அமைக்கிறது விரும்புகிறாங்க. பசுமை குடில் அமைக்கிறதுக்கு நாங்கள் தமிழ்நாடு அரசு தோட்டக்கலைத்துறை மூலமாக மானியம் இருக்குது. அதாவது ஒரு சதுர மீட்டருக்கு 422 ரூபாய் மானியம், 50% மானியம், 422 ரூபாய் ஒரு சதுர மீட்டருக்கு. அதிகபட்சமாக நாங்கள் வந்து ஒரு ஏக்கருக்கு, அதாவது 4,000 சதுர மீட்டர் வரைக்கும் கொடுக்கலாம். அந்த மாதிரி வரும்போது 16,80,000 ரூபாய் ஒரு விவசாயிகளுக்கு மானியம், இது பேக் ஹேண்டட் சப்சிடியாக நாங்கள் கொடுக்குறோம். அடுத்தது பசுமை குடிலில் குடமிளகாய் சாகுபடி செய்கிற மாதிரி இருந்தால் அந்த நடுவு பொருளுக்கு நாங்கள் வந்து ஒரு சதுர மீட்டருக்கு 70 ரூபாய் மானியமாக கொடுக்குறோம். அதாவது 140 ரூபாய் அவங்க செலவு பண்ணியிருந்தால் 70 ரூபாய் மானியமாக வழங்கப்படும். அதே ரோஸு அதிகபட்சமாக ஒரு 1000 சதுர மீட்டர் வரைக்கும் கொடுக்குறோம். ரோஸ் நடுவு பொருள் பசுமை குடியில் சாகுபடி செய்கிற மாதிரி இருந்தால் 215 ரூபாய் ஒரு சதுர மீட்டருக்கு மானியமாக வழங்கப்படும். அதிகபட்சமாக நாங்கள் 1000 சதுர மீட்டர் வரைக்கும் மானியம் கொடுக்குறோம். அதே மாதிரி ஜர்பரா சாகுபடி செய்கிற மாதிரி இருந்தால் ஜர்பராவுக்கு வந்து 315 ரூபாய் மானியமாக வழங்கப்படும். அதிகபட்சமாக 1000 சதுர மீட்டர் வரைக்கும் நமக்கு மானியம் வழங்கப்படும். இதெல்லாமே மண்புழு ஒரு கூடாரம் அமைக்கிறதுக்கு, அதாவது 30 × 8 × 2 அடி விஸ்தீர்ணத்தில் 1000 சதுர மீட்டர் மண்புழு தயாரிக்கும் களை அமைத்தால் நாங்கள் 50,000 ரூபாய் மானியமாக வழங்கப்படாது. 50% மானியம். அவங்க 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருந்தால் 50,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். அடுத்தது மண்புழு வறுமை பெட்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு 16,000 ரூபாய் முழு செலவாயிடும். அதில் 8,000 ரூபாய் நாங்கள் மானியமாக வழங்கப்படும். வேளாண்மை கருவிங்களுக்கு 50% மானியத்தில், அதாவது ஸ்ப்ரேயரு, ஹேண்ட் ஆப்ரேட்டட் ஸ்ப்ரேயர், பவர் ஸ்ப்ரேயர், பவர் டில்லருக்கு வந்து நாங்கள் 50,000 ரூபாய் மானியம். ஒரு பவர் டில்லருக்கு வந்து 50,000 ரூபாய் மானியமாக வழங்கப்படும். அதே வேளாண்மை கருவிகள் ஸ்ப்ரேயர்ஸுக்கு வந்து 40% மானியம் உள்ளது. மேலும் தோட்டக்கலைத்துறை மூலமாக சொட்டு நீர் பாசனம் அமைக்கும் விவசாயிகளுக்கு, சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 5 ஏக்கர் வரைக்கும் இலவசமாக வழங்கப்படும். பெரிய விவசாயிகளுக்கு
75% மானியம், 12 ஏக்கர் வரைக்கும் மானியம் வழங்கப்படும். தேசிய வேளாண்மை வளர்ச்சி இயக்கம் இந்த திட்டத்தின் கீழ் பந்தல் அமைத்து பந்தல் காய்கறி யார் சாகுபடி செய்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் வந்து தோட்டக்கலைத்துறை மூலமாக 1 ஹெக்டருக்கு 2 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்படும். அதாவது 4 லட்சம் செலவு பண்ணியிருந்தால் 2 லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கப்படும். அதெல்லாமே தக்காளியில் வந்து குச்சி கட்டுதலுக்கு 1 ஹெக்டருக்கு 25,000 ரூபாய், அதான் 50,000 ரூபாய் செலவு பண்ணியிருந்தால் 25,000 ரூபாய் மானியமாக வழங்கப்படும். இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் மூலமாக தோட்டக்கலைத்துறை மூலமாக மானியம் வழங்கப்படுகிறது. அனைத்து விவசாயிகளும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சூளகிரி வட்டாரத்தில் அதிகமாக உற்பத்தியை பெருக்கி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதெல்லாமல் வருஷம் வந்து சுமார் சூளகிரி வட்டாரத்தில் காய்கறிகள், மலர்கள் எல்லாமே ஒரு 120 200 மெட்ரிக் டன்ஸ், லேக்ஸ் மெட்ரிக் டன்ஸ் காய்கறி, மலர்கள் உற்பத்தி ஆகிறது. இதோடைய மொத்த மதிப்பு ஒரு 250 கோடி உள்ளதுன்னா தெரிய வருகிறது. இந்த திட்டங்களில் தோட்டக்கலைத்துறை மூலமாக உள்ள திட்டங்களை பயன்படுத்தி அனைத்து விவசாயிகள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற ஆர் சிவகுமாரப்பா அவர்களை 09003009062 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. 21/8/2015 வெள்ளிக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. நபார்டு கிராம புதுமை திட்டத்தின் கீழ் காய்கறி கழிவுகளிலிருந்து மண்புழு உரம் தயாரிக்கும் முறை குறித்து திண்டுக்கல் மாவட்ட வேளாண்மையாளர் பி சிவகுமார் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் புறக்கடை கோழி வளர்ப்பில் ஏற்படும் பிரச்சினைகளும் அதற்கான தீர்வுகளும் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை பராமரிப்பு விரிவாக்க கல்வித்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எம் வினோதினி தரும் தகவல்கள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மண்வள பாதுகாப்பு குறித்து இஃப்கோ நிறுவன மேலாளர் பி மதியழகன் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.